ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலே கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் கொண்டு வந்திருக்கிறதான கர்த்தர் எனக்கு கொடுத்ததான தேவ செய்தி. இந்த தேவ செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பல காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அருமையானவர்களே. முக்கியமாக கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசம் செய்வதாக. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாம், கர்த்தர் நம்மை விசுவாசிகளாக அவருடைய பிள்ளைகளாக அழைத்ததன் நோக்கம் முற்றிலுமாக நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே பரிபூர்ணமாக வாசம் பண்ண வேண்டும். அறகுறையாக அல்ல, பாதி வசனம் அல்ல, கால்வாசி அல்ல, முக்கால்வாசி அல்ல, 100க்கு 100 கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வசனத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை இருக்கிறது. வசனம் நமக்குள்ளே பரிபூர்ணமாக வாசம் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை விசுவாசிகளாக அழைத்த அழைப்பின் நோக்கம் நிறைவேறும். வசனம் இல்லாமல் நீங்க எவ்வளவுதான் உற்சாகமாக குதித்தாலும் பாடினாலும், வசனம் இல்லாம நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், நான் ஊழியம் செய்கிறேன் என்று எதை செய்தாலும் வசனம் இல்லாமல் எல்லாமே எல்லாமே வீண் வெற்று வேட்டுன்னு சொல்லுவாங்களே, அது போல. ஆமென், ஹல்லேலூயா. வசனம் தான் நமக்கு எல்லாவற்றிற்கும் ஆதாரம், வசனம் தான் நமக்கு எல்லாவற்றிற்கும் அடிப்படை. அதனால தான் இங்க சொல்றாரு, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசம் பண்ணுவதாக. பாதி வாசம் பண்ணுவதில்லை, முக்கால்வாசி வாசம் பண்ணுவதில்லை, பரிபூர்ணமாக வாசம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, வசனத்தின் மூலமாகத்தான் நமக்கு எல்லாமே. வசனம் தான் நம்மை கர்த்தருடைய நீதியின் பாதையிலே நடத்தும். வசனம் தான் நம்மை கர்த்தருடைய பிரியமான ஒரு வாழ்க்கையில நடத்தும். நம்முடைய அழைப்பின் நோக்கமே அப்பதான் நிறைவேறும். அதான் சொல்றாரு 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வசனங்களிலே, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வசனத்துல, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் தான், வேத வாக்கியங்கள் தான் நம்மை தகுதியுள்ளவனாக நிறுத்தும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தேறினவனாக நிறுத்தும். ஹல்லேலூயா. நீதியை அதுதான் படிப்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே பிரியமானவர்களே, ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க. நீங்க தீர்க்க தரிசனம் கேளுங்க, நீங்க அல்லது நன்றாக உற்சாகமாக பாடி நீங்க குதிங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். இந்த கொலோசியர் 3வது அதிகாரத்தில் விளக்கமாக தான் சொல்றார், என்னென்ன தீமையான காரியங்களை நாம் எடுத்து போட வேண்டுமோ, என்னென்ன நற்குணங்கள் நமக்குள்ள இருக்க வேண்டுமோ, அது இருந்தால் தான், அந்த பரிசுத்தம் இருந்தால் தான் பிரியமானவர்கள் நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியும். அது போதிப்பது எது? கர்த்தருடைய வசனம் போதிக்கிறது. இதான் 2 தீமோத்தேயு 3ல சொன்னார். நீதியை படிப்பிக்குதலுக்கு கர்த்தருடைய வசனம் தான் தேவை. நம்மை தகுதியுள்ளவனாக நிறுத்துவதற்கு கர்த்தருடைய வசனம் தான் தேவை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வசனம் இல்லாமல், வசனத்தின் அடிப்படை இல்லாமல் நீங்க என்ன செய்தாலும் அது எல்லாமே வீண் தான். பாருங்க, வசனம் தான் நமக்கு ஆகாரம். பாருங்க, நம்முடைய மாம்ச சரீரத்துக்கு எப்படி ஆகாரம் தேவைப்படுகிறதோ, உணவு தேவைப்படுகிறதோ, அப்படி நம்முடைய ஆத்மீக சரீரமாகிய ஆத்மாவுக்கு, ஆவிக்கு கர்த்தருடைய வசனம் தேவை. வசனம் தான் நமக்கு ஆகாரம்.
பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் சோதிக்கப்படும் போது பிசாசு வந்த பொழுது பிசாசுக்கு ஒரு காரியத்தில் அவர் பதில் கொடுத்தார். லூக்கா 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையினால் தான் நம்ம பிழைக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் போது நாம் பிழைப்போம். எப்படிங்க கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிச்சுக்கிட்டே இருந்தால் என் வயிறு நிரம்புமா என்று கேட்குறீங்களா? எஸ், நிரம்பும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களானால் உங்க வயிறு நிரம்பும். எப்படி நிரம்பும்? ஆதாரம் இருக்குங்க, ஆதாரம் இருக்கு. பாருங்க, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 14 15 வசனம், 14 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது பாருங்க, தீர்க்கதரிசி ஒருத்தர் போறாரு, எலியா தீர்க்கதரிசி போறாரு. எலியா தீர்க்கதரிசி, பஞ்சம், நாட்டில் மிகுந்த பஞ்சம், சோறே கிடையாது, மழையே கிடையாது. அப்படிப்பட்ட பஞ்ச நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவை போஷித்ததும் அல்லாமல் அங்கே இருந்த ஒரு ஏழை விதவையை கூட போஷித்தது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை அந்த பாருங்க, வாசிக்கிறேன் கேளுங்க. 1 ராஜாக்கள் 17 14 15 வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை இந்த விதவை கேட்டு நடந்ததுபடினாலே எலியா தீர்க்கதரிசி அந்த விதவைக்கு சொன்ன ஒரு காரியத்தை, கர்த்தருடைய வார்த்தை இது என்று சொல்லி சொன்ன வார்த்தை அந்த விதவை கேட்டு அதன்படி செய்ததுனால மழை இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா போட்டோம், விளைச்சல் இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா போட்டோம், என் வீட்டில் மாவு குறையாது, எண்ணெய் குறையாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். திருப்தியாக சாப்பிட்டாங்க. மழை வர்ற வரைக்கும், விளைச்சல் ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த விதவையும் இந்த தீர்க்கதரிசியும் இந்த விதவையின் வீட்டார் எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை போஷிக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் கர்த்தர் உங்களை போஷிப்பார். என்ன நிலைமையில் உங்களை போஷிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே வசனம் தான் நமக்கு ஆதாரம், வசனம் தான் நம்மை போஷிக்கும், வசனம் தான் நமக்கு ஆகாரம். சரி, பாருங்க, வசனத்தை நாம் விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஏதோ தீர்க்கதரிசி சொல்லிட்டார், ஏதோ உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்குது, இது நடக்குது, சொல்லட்டும், ஊழியக்காரங்க சொல்றாங்க, ரைட்டு. ஆனா எப்போ, எதனுடைய அடிப்படையில்? நீங்க வசனத்தை விசுவாசிக்கணும், வேத வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கணும். ஊழியக்கார்ட்ட போறீங்க, ஜெபம் பண்றீங்க, அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறாங்க, அற்புதங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, வாழ்க்கை பிரச்சனைக்காக ஜெபிக்கிறாங்க, சுகவீனத்துக்காக ஜெபிக்கிறாங்க, அற்புதம் நடக்குது. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா வசனத்தை விசுவாசிக்கணும். வெறும் ஊழியக்காரனுக்கு ஜெபம் பண்ணிட்டாரு, எல்லாம் நடந்துரும், அற்புதம் நடந்துரும், அவர் மேல எல்லா பாரத்தையும் போட்டுக்கூடாது. கர்த்தர் மேலதான் பாரத்தை போடணும். வசனத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, சங்கீதம் 107:20 இங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் தான் நம்மை குணமாக்கும். அந்த வசனத்தை விசுவாசிக்கணும். வசனம் நமக்கு வரும் பொழுது, அந்த வசனத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் நாம் அழிவுக்கு தப்புவோம். அதுதான் நம்மை குணமாக்கும், அதுதான் நமக்குள்ளே ஒரு அற்புதத்தை செய்யும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்காக பாடுபட்டார். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே சிலுவையிலே வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. நமக்காக சிலுவையிலே மரித்து நமக்கு சமாதானத்தை வாங்கி கொடுத்தார், நமக்கு சுகத்தை வாங்கி கொடுத்தார். சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். ஆகவே அந்த வசனத்தை நாம் விசுவாசிக்கணும். பாருங்க, அநேக மற்ற மார்க்கத்தார், கிறிஸ்தவ மார்க்கத்தாரை தவிர மற்ற மார்க்கத்தார் இயேசு கிறிஸ்துவை மதிக்கிறார்கள், கனம் பண்ணுகிறார்கள். சிலர் என்ன பண்றாங்கன்னா, அவர் தேவகுமாரன்னு சொல்றாங்க. ஆனால் சிலுவையில் அவர் மரிக்கலாமா, சிலுவையில் அவர் அடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய அந்த அந்த அச்சு சொல்றாங்க கீழ், அதுவே கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுதான். கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை என்றால் அவர் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது வீண். கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மற்ற உபதேசம் செய்தவர்களை போல ஏதோ ஒரு நல்ல உபதேசம், ஒரு நீதி உபதேசம் சொல்லிட்டு போக வந்தாரா? இல்லை.
சிலுவையில் மரித்து நம்முடைய பாவங்களுக்கு பலியாகி பரிகாரம் செய்து நம்முடைய பாவங்களை அகற்றி நம்மளை பரிசுத்தப்படுத்த தான் வந்தாரே தவிர சும்மா அவர் ஒரு உபதேசத்தை செய்து விட்டு போக வரல. ஆகவே கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்ததன் மூலமாக, அதை நாம் விசுவாசிப்பதன் மூலமாக, அவருடைய வார்த்தையை வசனத்தை விசுவாசிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிங்க. என் அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நீங்கள் கேட்கிற அற்புதம் கர்த்தர் செய்வார். உங்களுக்கு வசனம் தான் நமக்கு ஆதாரம். ஸ்தோத்திரம். பாருங்க, வசனத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால்தான் நாம் நேர்மறையாக பேச வேண்டும். பாருங்க, நம்ம எதுலையுமே நேர்மறையாக பேசணும், பாசிட்டிவாக பேசணும். நெகட்டிவாக பேசணும், இது இல்லை அது இல்லை, ஐயோ அது அப்படி ஆகிடுமே இப்படி ஆகிடும். டோன்ட் டாக் நெகட்டிவ். எதிர்மறையாய் நீங்கள் பேசவே வேண்டாம், நேர்மறையாகத்தான் நீங்கள் பேசணும். ஏனென்றால் வசனத்தின் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. வசனம் என்னை வாழ வைக்கிறது. ஆகவே வசனம் என்னை வாழ வைக்கும் பொழுது நான் ஏன் எதிர்மறையாக பேச, நான் ஏன் இது இல்லை அந்த குறை அந்த பிரச்சனை சொல்லணும்? ஹல்லேலூயா. வசனம் எல்லாவற்றையும் விட பெரியது. கர்த்தர் தந்த வசனம் எல்லாவற்றையும் விட பெரியது. ஆகவே அந்த வசனத்தின் மேல் நான் நம்பிக்கை வைத்தால் தான் நான் நேர்மறையாக பேச வேண்டும். இல்லை, நான் வசனத்தில் நம்பிக்கை இல்லைன்னா நம்ம எண்ணிக்கும் போல நம்ம பஞ்ச பாட்டு பாடிக்கிட்டு தான் இருப்போம், இல்லையா? வசனத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிறவன் எவனும் பஞ்ச பாட்டு பாட மாட்டான், எதிர்மறையாக பேசுவான். ஏன்னா பாருங்க, சொல்றார் பாருங்க, 2 கொரிந்தியர் முதல் அதிகாரத்துல 20வது வசனத்தில் பாருங்க, 2 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 20வது வசனத்தில், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. எஸ் எஸ் எஸ், பாசிட்டிவ் தான், நெகட்டிவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்குள் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே பாசிட்டிவ். எஸ், ஆம், ஆமென், அப்படிதான் இருக்கிறது. ஆகவே அந்த வசனத்தின் மேலே நான் நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் நாம் தைரியமாக நேர்மறையாக பேச வேண்டும். சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க, நேர்மறையா பேசுங்க, பாசிட்டிவா பேசுங்க, நெகட்டிவா பேசாதீங்கன்னு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. அப்ப ஒரு மனுஷன் எப்படி நேர்மறையாக பேச முடியும்? எதை மேல நம்பிக்கை வைத்து பேச முடியும்? மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்க முடியுமா? இல்லை. தேவனுடைய வசனத்தை நம்புகிறதுனாலே நாம் நேர்மறையாக பேச முடியும். ஆகவே வசனம் தான் நமக்கு முக்கியம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பாருங்க, வசனத்தின் மூலமாக தான் கிறிஸ்துவினுடைய சிந்தை நமக்குள்ளே இருக்கும். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து எப்படி யோசித்தாரோ அப்படி யோசிக்கணும். ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் டிசைட் பண்ணும்போது கிறிஸ்து எப்படி இதில் டிசைட் பண்ணுவாருன்னு சொல்லி அப்போ டிசைட் பண்ணணும். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே வரணும், அவருடைய மைண்ட் செட் வரணும், கிறிஸ்துவனுடைய மைண்ட் செட் நமக்கு வரணும். எப்படி வரும்? கிறிஸ்துவனுடைய மைண்ட் செட் நமக்கு எப்படி வரும் என்றால் வசனத்தின் மூலமாகத்தான். இயேசுவே சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்தில் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் ஆகவே. வேத வசனத்தை வாசிக்கிறீங்க, பரலோகம் போயின்னு வாசிக்கிறீங்க, இருக்கட்டும். ஆனா என்னை குறித்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேத வசனத்தின் மூலமாகத்தான் என்னை அறிந்து கொள்ள முடியும். அப்போ வேத வசனத்தின் மூலமாக கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டால்தான், அவருடைய சிந்தை என்ன என்பதை அறிந்து கொண்டால்தான் அந்த சிந்தை நமக்குள்ளே வரும். கிறிஸ்துவை போல நாம் சிந்திக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகவே எல்லாவற்றுக்குமே கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு ஆதாரம். வசனம் இல்லாமல் எல்லாம் சுத்த போல் தான், எல்லாமே வெத்து வேட்டு தான். வசனம் தான் நமக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. வசனத்தின் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஏதோ இவர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார், நடந்துரும். வசனத்தை சொல்றாரா பாருங்க. எந்த பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும், எந்த பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும், யார் என்ன சொன்னாலும் வசனத்தின் அடிப்படையில பேசுகிறார்களா அதை வைத்து பாருங்க. வசனத்தின் அடிப்படையில, பரிசுத்தத்தின் அடிப்படையிலே பிரியமானவர்களே, ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு பேசுவானால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள. ஏன்னா ஒருவேளை நீங்கள் பைபிளை நிறைய படித்து உங்கள் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால், பைபிளை படித்து அதை விளக்கம் கொடுக்கிற ஊழியக்காரனை நீங்கள் நம்பி அந்த ஊழியக்காரன் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் வசனத்தின் அடிப்படையில் சொல்லணும். கர்த்தர் எனக்கு நைட்டில் வந்து சொல்லிட்டாரு, சொப்பனத்தில் வந்து சொல்லிட்டாரு, எனக்கு இதை சொன்னார், நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க, சரி இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வசனத்தின் அடிப்படையில் அந்த ஊழியக்காரன் பேசுகிறாரா என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகிய வசனம் தான் நமக்கு ஆதாரம். பாருங்க, வசனத்தால் தொட்டப்பட்டால் தான் எழுப்புதல் உண்டாகும். இன்றைக்கு எழுப்புதல் என்று சொல்லி நான் பார்க்கிறேன் உலகத்தில் பல இடங்களிலே, பஞ்சாபில், அங்கே எத்தியோப்பியாவிலே பல இடங்களில் எழுப்புதல் என்று லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி கர்த்தரை துதிக்கிறாங்க, குதிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் எழுப்புதல் என்பது அது மாத்திரமல்ல. எல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி ஒரே குதிப்பது அல்ல எழுப்புதல். அது எழுப்புதலினாலே வருகிறது. ஆனால் உண்மையான எழுப்புதல் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், கர்த்தருடைய வசனத்தினாலே தொடப்பட்டு, இருதயத்தில் குத்தப்பட்டு, தங்களுடைய பாவ காரியங்களை, உலக பாவ காரியங்களை வெறுத்து மாறுபட்ட ஒரு ஜீவியத்துக்கு வருவதுதான். ஆதி அப்போஸ்தலர் காலத்து அப்போஸ்தலர் பாருங்க, 2வது அதிகாரத்திலேயே நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அந்த போர்ஷன் நீங்க வாசித்தீங்கன்னா, பேதுரு பிரசங்கம் பண்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், அதனால வருகிற ரட்சிப்பு, இதெல்லாம் பிரசங்கம் பண்ணி பாவத்தை விட்டு நீங்கள் விலகி வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ணும்போது, அந்த வசனத்தினாலே குத்தப்பட்டவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் ஆண்டவர்கள். இந்த உலகத்தின் இச்சைகளை, உலகத்தின் பாவங்களை விட்டு அவர்கள் மனம் திரும்பி வருவதற்கு ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்று அன்றைய தினம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதுதான் எழுப்புதல். அப்படிதான் ஒரு எழுப்புதல் வரணும். அப்படி எழுப்புதல் பெற்று வந்த அந்த 3000 பேர் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அவர்கள் உபதேசத்திலே, ஜெபத்திலே அப்பம் பிக்கு தரித்திருந்தார்கள். அவங்க ஒருவேளை நல்லா பாடி இருப்பாங்க, உற்சாகமாக பாடி இருப்பாங்க. அதெல்லாம் எழுப்புதல் வந்ததுனாலே வருகிற விளைவு. எகிரி குதிக்கிறதுனாலே எழுப்புதல் வராது. எழுப்புதல் வரும்பொழுது நீங்க குதிப்பீங்க, சந்தோஷமாக நீங்க நடனம் ஆடுவீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, பரலோகம் தான் வசனம் தான் நம்மை பரலோகத்தில் சேர்க்கும். வசனம் மாத்திரம்தான் பரலோகத்தை சேர்க்கும், மற்றபடி வேற எதுவும் சேர்க்காது. அருமையா சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்துல, மத்தேயு 7:21 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்னாரு, எது உங்களை பரலோகத்தில் சேர்க்கும்? பரலோகத்தில் இருக்கிற என் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. வெறும் வார்த்தைகள், அற்புதம் செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அதெல்லாம் மந்திரக்காரன் கூட எவ்வளோ மந்திரம் பண்ணுறான். ஆகவே பிரியமானவர்களே, அது அல்ல உங்களை பரலோக ராஜ்யத்திலே சேர்ப்பது. நம்முடைய அல்டிமேட் கடைசி கோல் என்ன? நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கும்படியாக பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். சொந்த குமாரனை எதுக்கு அனுப்பினார்? நாம் நித்திய ஜீவன் அடைந்து பரலோகத்தை சேர வேண்டும். ஆகவே அந்த பரலோகத்தில் நம்மை சேர்ப்பது வசனம் தான். வசனத்தின் மூலமாக தான் பிதா, பரலோகத்தில் இருக்கிற பிதா கொடுத்த இந்த வசனத்தின்படி செய்கிறவன் தான் அங்கே பிரவேசிக்க முடியுமே தவிர வெறும் பேச்சு அல்ல. கர்த்தாவே கர்த்தாவே அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்தோத்திரம். இந்த கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறதெல்லாம் அந்த எழுப்புதலினாலே, வசனம் உள்ள இருக்கிறதுனாலே வர வேண்டுமே தவிர வெறும் வாயிலிருந்து வரக்கூடாது. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இந்த வசனம், வேத வசனத்தை நாம் நம்முடைய மனதுக்குள்ளே, இருதயத்துக்குள்ளே இருத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வசனத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணி அப்படியே இருத்துக்கு முடிச்சுக்கிறோம். ஆனால் பாருங்க, மனுஷனுக்கு இந்த இசை, இந்த பாடல் என்பதில் அந்த சப்த நாடியும் அப்படியே துடிக்கும். அந்த இசையில், பாடல்ல எல்லாம் கலந்திருக்கும். ஆகவே என்ன சொல்றாரு? வசனத்தை நாம் இருதயத்திலே நிறுத்தி கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு வழி என்னன்னு சொன்னா பாடல்கள். சகோதரி சாரால் நவரோஜி அவர்கள் 400 தமிழ் பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க, 9 இங்கிலீஷ் பாடல் கூட எழுதியிருக்கிறாங்க. எல்லாம் வசனத்தை வைத்து எழுதியிருக்கிறாங்க. அந்த பாடல்களை நாம் பாடும் பொழுதே வசனம் அப்படியே நமக்கு ஞாபகம் வந்துடும். வசனத்தின் அடிப்படையிலே உபதேசமாக அவர்கள் பாடல்கள் எல்லாமே இருக்கிறது இன்றைக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான சகோதரி சாரால் நவரோஜி அவர்களுடைய 400 பாடல்கள், ஏறக்குறைய 380 பாடல்களை இப்பொழுது ஒரு பென் டிரைவில் நாங்கள் போட்டு எல்லாவற்றுக்கும் விநியோகம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் தேவை என்று சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டு அந்த பென் டிரைவை நீங்கள் வாங்கலாம். எல்லாம் வசனங்கள் அடங்கியது. கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே
உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக, ஆங்கிலத்தில் சொல்றாங்க, let the word of Christ richly dwell in you. richly, ஆமா, பரிபூர்ணமாக, ரிச்சா டுவெல் ஆகணும். அதற்கு ஒரு நல்ல ஒரு வழி என்னன்னா பாடல்கள். வசனத்தினால் கட்டப்பட்ட பாடல்களை நாம் பாட்டுனும் போது நமக்கு நல்ல ஞாபகம் வந்துடும். பாட்டு பாடும்போது அந்த இசையோடு பாடும்பொழுது அந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு நல்ல ஞாபகம் வந்துடும். அப்படி பாடும் பொழுது அதன் மூலமாக வசனத்தை நாம் இருத்தி கொள்ள முடியும். அதனால தான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்காரு பாருங்க. மீண்டும் வாசிக்கிறேன். கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக சொல்லிட்டு, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டனர். இந்த பாடல்கள் மூலமாக புத்தி சொல்லிக்கொண்டு, பாடல்களிலே வசனத்தை அடக்கி பாடும் பொழுது நல்ல ஞாபகம் வரும். அவற்றை பாடுவதன் மூலமாக ஒருவருக்கொருவர் நாம் புத்தி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. அந்த பாடல்கள் நீங்க பாடும் பொழுது ஏதோ சினிமாக்காரன் பாடுற மாதிரி குதிக்கிறது இல்லை. அதை பக்தியோடு பாடணும். பக்தியோடு, கர்த்தர் மேல இருக்கிற பயபக்தியோடு அந்த பாடல்களை நாம் பாடணும். எங்கேயோ கூத்தாடி மாதிரி கூத்தாடுறது இல்லை. பிரியமானவர்களை, பக்தியோடு பாடணும். கர்த்தருடைய வார்த்தையை, அந்த வசனத்திலே இருக்கிற வார்த்தைகள் பாடலிலே போடப்பட்டு பாடல்களை நாம் பாடும் பொழுது நல்ல மனசுல நமக்கு ஞாபகம் வரும். அதை பாடும் பொழுது பக்தியோடு பாட வேண்டும், பக்தி பரவசத்தோடு பாட வேண்டும். சும்மா எகிரி குதிக்கிறது மாத்திரம் இல்லை, குதிக்கலாம். பக்தியோடு நீங்கள் பாடும்பொழுது உங்களுக்கு உற்சாகம் வரும். நீங்கள் குதிக்கலாம், ஆவியில நிறையலாம், அநேக பாஷை பேசலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் பக்தியோடு நாம் பாட வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, வசனம்தான் நம்மை பரலோகத்திலே கூட்டி சேர்க்கும். வசனம் தான் நமக்கு ஆதாரம். வசனத்தின் மூலமாக தான் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வரும். வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில நடைபெறும். உங்கள் சரீரம் சுகம் பெறும், குடும்ப பிரச்சனைகள் தீரும். வசனத்தை விசுவாசிங்க. வசனம் தான் நமக்கு ஆதாரம். வசனம் தான் நம்மை நீதியை படிப்பிக்கும், நேர் வழியிலே நடத்தும், தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற உதவும். வசனத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இதனாலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி. அப்பா, நாங்கள் உங்களுடைய வசனத்திற்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வசனத்தின்படியாக பேசுகிற ஊழியர்கள் அநேகரை எழுப்ப வேண்டும் சுவாமி. வசனத்தின் மூலமாக அற்புதங்கள் நடக்க செய்யும் சுவாமி. வசனத்தின் மூலமாக உங்களுடைய சிந்தை எங்களுக்குள்ளே வர கடவுது. அப்பா, நாங்கள் பக்தியோடு பாடி, வசனங்கள் நிறைந்த, வார்த்தைகள் நிறைந்த பாடல்களை நாங்கள் பக்தியோடு பாடி அந்த வசனங்களை ஆண்டவரை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள, ஒருவருக்கொருவர் அதன் மூலமாக புத்தி சொல்லிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ நோக்கங்களை நிறைவேற்றும், தேவைகளை சந்தியும், பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும், சரீரங்களை சுகமாக்கும், எங்களை உம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.